சென்னை கோயம்பேட்டில் ஆந்திராவிலிருந்து வேலைக்கு வந்த நபரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் அவரை ரத்தம் வழிய வழிய அடித்து உதைத்து துன்புறுத்தும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த நபர் யார் என்று தெரிய வந்திருக்கா? இந்த தாக்குதல் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் வேலைக்காக ஆந்திரா மாநிலத்தில் இருந்து வந்த நபரை கடத்தி தாக்கி பணம் கேட்ட விவகாரத்துல அந்த கடத்தப்பட்ட நபரை ஒரு அறைக்குள் மறைத்து வைத்து சரமாரியாக பெண் உட்பட 3 தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா மாநிலம் வெஸ்ட்லாண்ட் கோதாவரி ஆதி வீடு மண்டபம் பகுதியை சேர்ந்தவர் அன்னபூர்வ ரெட்டி ஏசுபாபு என்பவர். அவருக்கு 24 வயது ஆகிறது. அவருடைய அண்ணன் ரெட்டி துர்காராவ் என்பவர் நேற்றைய தினம் கோயம்பேடு காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரானது, எனது தம்பி வேலைக்காக ஆந்திராவில் இருந்து கோயம்பேடு வந்ததாகவும் கடந்த 14ஆம் தேதி வந்த அவர் கடத்தி விட்டதாக கூறி மர்ம நபர்கள் சிலர் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறி புகார் ஒன்றை அளித்திருந்தார். மேலும் அதில் தனது தம்பியை தாக்கி வீடியோவை அனுப்பி வைத்து பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் கூறி பரபரப்பு புகாராக தெரிவித்திருந்தார். இது குறித்து கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில தற்போது தம்பி அறைக்குள் வைத்து தாக்கி அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட வீடியோ தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பணம் கேட்டு மிரட்டிய நிலையில அவர் 40,000 பணம் கொடுத்தும் கடத்திய நபர்கள் பணம் கொடுத்து மீண்டும் 6 லட்சம் பணம் கேட்டு மிரட்டுகின்றனர் என கூறி தற்போது அந்த வீடியோவை வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோயம்பேடு போலீசார் தொடர்ந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெண்மணி சுசிலா உட்பட விநாயக் என 3 கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வேலைக்காக வந்த நபரை பணம் கேட்டு மிரட்டிய விவகாரத்துல தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது.